1 BHK வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 lakhsக்கு வந்து பண்ணி கொடுக்கலாங்க நம்ம. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75% இல்லை 85% வந்து பேங்க் லோன் போய்க்கலாம். எதனால டிடிசிபி ரெரா அப்ரூவல் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ நம்ம கிரீன் ஃபீல்ட்ஸ்னு பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து 13 ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு. ஓகே, அதில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஒரு நல்ல அம்யூனிட்டிஸ் கொடுத்து பண்ணிக்கணும். இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கிளப் ஹவுஸ் ஜிம்மு பார்க்லாம் கொடுத்து எப்படி ஒரு 15 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவ்வளோ ரேட்டில் கிடையாதுங்க. நம்ம 12 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலங்க, அதுக்கு பாதியாக தான் நம்ம கொடுக்குறோம். வெறும் 6,60,000 தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம விடாக் ரியல் எஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் தாங்க வந்திருக்கோம். ஏன் அதை பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்னு சொல்கிறேன்னா phase 1, phase 2, phase 3, phase 4 இல்லைங்க, phase 11, phase 12 வரைக்கும் ஒரு 12 பீஸோட இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஏன்னா கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ 11th பேஸில் புக்கிங் போய்கிட்டு இருக்குது, தென் 12th பேஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு சைட் காமிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜிம் வருது, இந்த இடத்துல டர்ஃப் வருது, இந்த இடத்துல கிளப் ஹவுஸ் வருது. ஸோ இப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதாங்க நம்ம ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக வீடியோக்குள்ளே போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்டோட phase 11க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றியும் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக முத்துக்குமார் பிரதர் இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் சார். ஸோ சொல்லுங்கள் பிரதர், நம்ம ப்ராஜெக்டை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபேர்லேண்ட் சொல்லி வச்சுருக்கோங்க ப்ராஜெக்ட் நேமு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கோவில்பாளையத்துக்கு அடுத்து பொன்னைக்கொண்டூர் ஏரியாவில் வந்து ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 120 ஏக்கர். இது பார்த்தீங்கன்னா phase 1லேருந்து phase 10 வரைக்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து phase 11 வந்து புக்கிங் போய்க்கிருக்குது. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா phase 12 நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோங்க. ஓகே. ஸோ phase 11, phase 12 வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது. phase 11 தான் புக்கிங் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், phase 11 வந்து இப்போ கரண்ட்டில் புக்கிங் போயிருக்குது. அது வந்து வித் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிருக்கோம். phase 12 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புக்கிங் மட்டும் எடுத்துக்கிருக்கோம் நம்ம. ஓகே பிரதர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 10 பேஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேர்ல்டு கிளாஸாக தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஆர்ச்சுக்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட்பின் கொடுத்துருக்கோம். 24/7 வந்து எப்பயுமே செக்யூரிட்டி இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்ச் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்மள என்ன ஒரு ப்ளஸ்னா ஆர்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டீக்கல்லேருந்து பேக்கரிலேருந்து எல்லாமே வந்துருச்சு உள்ளே ஃபுல்லாகவே. நம்மளுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மளிகை கடையே வரப்போகுது உள்ளார. நம்மளுக்கு ரோடும் பார்த்தீங்கன்னா 40 அடி 30 அடி 33 தார் ரோடு தான் போட்டிருக்கோம் நம்ம. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, இபி லைனு, சுற்றிலும் காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம்னா கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். கிளப் ஹவுஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இன்டோர் ஜிம்மு, இன்டோர் செட்டில், மேலே பார்த்தீங்கன்னா செஸ்ஸு, கேரம்டமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கேம்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நின்று இருக்கிற பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டர்ஃப். நார்மலாக ஒரு டர்ஃபுக்குன்னு போயிட்டோம்னா வெளியே போனீங்கன்னா ஒரு 2000 3000 வரும் நம்மளுக்கு. டர்ஃபும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜிம் எல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம. உங்களுக்கு இது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பூமியும் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் பூமி தான். சுற்றிலும் பிளான்டேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே. ஓகே. ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்ன கனெக்ஷன்ஸ்? வாட்டர் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஓவர் டேங்க் கொடுத்துருக்கோம் நம்ம. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000-80,000 லிட்டர் கெப்பாசிட்டி வரும் நம்மளுக்கு. ஓகே. அதுக்குள்ள வந்து அத்திக்கடவு நல்ல தண்ணி லைன் உள்ளே வந்துருச்சு நம்மளுக்கு. இது போய் எக்ஸ்ட்ரா டேங்க்கும் நம்ம வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம. ஏன்னா உள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூல் காலேஜ் எதிர்பார்ப்பாங்க. இப்போ உள்ள இது சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியர்பை வந்து கோவை வித்யாசாரம் ஸ்கூல் இருக்குதுங்க, விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது, அப்புறம் இன்போன்னு சொல்லி காலேஜ் இருக்குது, 2-3 ஸ்கூல் காலேஜ் இருக்குது. அதுலேருந்து என்ன பெனிஃபிட்னா ஸ்கூல் காலேஜ் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்து நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து குழந்தைகளை வந்து இறக்கி விட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. அதில் நம்மளுக்கு இது மெடிக்கல்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஎம்சிஹெச் ஆஸ்பத்திரி இருக்குது நியர்பைலேயே. நம்ம இந்த சைடு வந்து டாக்டர் கார்த்திக்னு சொல்லி கிளினிக் இருக்குதுங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நியர்பையில் நம்மளுக்கு இருக்குது எல்லாமே. ஓகே. ஸோ இப்போ வந்து சைட்டை பற்றி கேட்கணும். ஏன்னா சைட்டோட அப்ரிசியேஷன் எந்த அளவில் இருக்குது? ஏன்னா அப்ரிசியேஷன் இல்லைன்னா அடுத்தடுத்த பேஸ் நீங்கள் எக்ஸ்டென்ஷனும் பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் கிளியராக சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் போகிறோம்னா phase 1 ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து எதுவுமே இருக்காதுங்க. இப்போ நம்ம phase 12 வரைக்கும் போகிறோம்னா கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்பி வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பிளாட் இருக்குது. நமக்கு 1500 பிளாட்ல ஒரு 1400 பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்குது. அப்போ
அப்படின்னு கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்பி வாங்கியிருப்பாங்க. இது எதனால் ஒரு பெனிஃபிட்டில் வாங்கியிருக்காங்கன்னா, ரிங் ரோடு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தான் வருது உங்களுக்கு. ரோடு அக்சபிள்னு வந்துருச்சுனாலே நிறைய கம்பெனிகள் வந்து நியர்பையில் வந்துருவாங்க. இப்போ சிஆர்ஐ பம்பு பார்த்தீங்கன்னா நியர்பை கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு வீடு 1 BHK வீடே வந்து கட்டி நம்ம ரெண்டலுக்கு விட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 8,000 ஒரு 10,000 ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாங்க. ஸோ ரெண்டலுக்கு விட்டால் கூட ஒரு 8,000 10,000 வரைக்கும் இங்கே நார்மலாக நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். உங்களுக்கு 8,000 ஒரு 10,000 வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். அதாவது நான் சொல்கிறதுனா ஒரு 1 BHK வீட்டுக்கே சொல்கிறேங்க நான் சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 1 BHK வீடு நம்ம வாங்கணும்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுங்க? 1 BHK வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 lakhsக்கு வந்து பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம 25 lakhsல ஒரு 1 BHK வீடு. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75% 85% வந்து பேங்க் லோன் போய்க்கலாம். எதனால டிடிசிபி ரெரா அப்ரூவல் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு இதுவுமே பேஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெரா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் வந்து நம்ம பண்ணி கொடுத்து நம்ம பண்ணுறோங்க எல்லா ப்ராஜெக்ட்லையுமே. நம்ம நீங்கள் இந்த கிளப் ஹவுஸ் ஜிம்மு பார்க்லாம் கொடுத்து எப்படி ஒரு 15 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவ்வளோ ரேட்டில் கிடையாதுங்க. நம்ம 12 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. அதுக்கு பாதியாக தான் நம்ம கொடுக்குறோம். வெறும் 6,60,000 தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஓகே, ஒரு சென்ட்டுங்கிறது வெறும் 6,60,000 தான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ரேட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ இப்போ மினிமம் எத்தனை சென்ட்ல இருந்து இங்கே லேண்ட் அவைலபிள்? இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5.5 சென்ட் வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு 1.5 சென்ட் வேணுமாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஜாயின்ட் சைட்டாக வேணுமாலும் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 4 சென்ட் உள்ளமே ஒரு சிங்கிள் சைட் வேணுமாலும் வாங்கிக்கலாங்க. நம்ம தென் ஃபேசிங்ஸு என்ன அவைலபிளாக இருக்குது? பேசிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் பேசிங்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மளுக்கு. நான் சொன்ன மாதிரி பேஸ் 12 வந்து அடுத்து போடுறோம். நம்ம அதுக்குண்டான புக்கிங் போயிருக்கு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் கரையும் போயிடும் நம்மளுக்கு. இப்போ புக் பண்ணி வச்சாலும் 3 மாதம் கழிச்சு நம்ம கரையத்துக்கு போய்க்கலாங்க. அதில் உங்களுக்கு நார்த்லேருந்து ஈஸ்ட்லேருந்து எல்லா பேசிங்லாம் சைட் அவைலபிள் இருக்குது. ஓகே, கார்னர் சைட்டு நார்த் எல்லாமே இருக்குது. நம்ம பேஸ் 12 போடுறோம், அதில் எல்லா சைட்டுமே அவைலபிள் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த சைட்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை அதை வாங்கணும் அப்படின்னா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறதுங்க? நம்ம டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் நம்ம எல்லாமே ஃபுல் சப்போர்ட், சைட் புக் பண்ணுறதுலேருந்து சைட் கரையும் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம கூட வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே பிரதர், ஓகே. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 10 பேஸ் முடிச்சு 11வது பேஸ் 12வது பேஸ் போகுதுன்னாவே அந்த ப்ராஜெக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சைட்டை ஜஸ்ட் விசிட் மட்டும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கரையம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th பேஸ் லான்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கனால உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லையுமே சைட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்கன்னா, சார் நீங்களே சொல்லிடுங்க எந்த மாதிரியான கஸ்டமர்? நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய NRI கிளைண்ட்ஸுங்க. ஓகே, யூடியூப் வீடியோ பார்த்து நிறைய NRI கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் ஐடி பீப்புள்ஸு, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உள்ளே வாங்கியிருக்காங்க சைட். ஏன்னா லோ பட்ஜெட்டாகவும் இருக்குது. ஐடி பீப்புள்ஸ்னால ஒரு 2 சைட் சேர்த்து வாங்கியிருக்காங்க உள்ளார. ஏன்னா ஐடி கப் வந்து பக்கத்தில் தான் வருது நம்மளுக்குங்க. ஓகே, காலப்படி நியர்பை ஐடி கப் ஆல்ரெடி இருக்குதுங்க. அதுக்கு மேலே கிலோமீட்டர் வந்து கம்மி தான் நம்மளுக்கு. ஓகே, அவங்க நிறைய பேர் இடம் வாங்கியிருக்காங்க. நிறைய NRI கிளைண்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான அமினிட்டிஸோட ஒரு சைட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபேர்லாண்டை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா விசிட் பண்ணாலே கண்டிப்பாக வாங்குவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான சைட்டு தான் அது. ஸோ டிஸ்பிளேல இவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி சைட் விசிட்டும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from விக்னேஷ்.